ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா ப்ரையாரிட்டி சிபியூ ஷெடியூலிங் ஆல்காரிதம். ப்ரையாரிட்டி சிபியூ ஷெடியூலிங் ஆல்காரிதம்னா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம். அப்படின்னா என்னதுன்னா, இது வந்து ஒரு சிபியூ எக்ஸிக்யூஷனுக்கு ஒரு ப்ராசஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த ப்ராசஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். அது எதை பேஸ் பண்ணினா அதோட ப்ரையாரிட்டி லெவலில் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணும். அதாவது எப்படின்னா, எந்த ப்ராசஸ்க்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கோ ஃபஸ்ட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? இதுக்கு 2 மோடு இருக்குது, ப்ரீஎம்ப்டிவ், நான் ப்ரீஎம்ப்டிவ். ப்ரீஎம்ப்டிவ்னா என்னதுன்னா, இப்போ சிபியூ வந்து கரண்ட்டாக ஒரு ப்ராசஸை ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு அந்த டைமில் இன்னொரு புது ப்ராசஸ் அரைவ் ஆகுது வித் ஹையர் ப்ரையாரிட்டி. அப்போனா கரண்ட்லி ரன்னிங் ப்ராசஸ் வந்து இன்டரப்ட் ஆயிரும். ஸோ இதுதான் ப்ரீஎம்ப்டிவ். ப்ரீஎம்ப்டிவ் ஷெடியூலிங்கில் 3 இருக்குது: பர்ஸ்ட் டைம், அரைவல் டைம், ப்ரையாரிட்டி. பர்ஸ்ட் டைமுங்கிறது என்னதுன்னா, அந்த ப்ராசஸ் எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு ரன் ஆகுது அப்படின்னு சொல்கிறது பர்ஸ்ட் டைம். அரைவல் டைம் வந்து எந்த டைமில் அந்த ப்ராசஸ் வந்து ரெடி கியூக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்கிறது அரைவல் டைம். ப்ரையாரிட்டிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டியில் ஒர்க் ஆகும். அதாவது லெஸ் நம்பர் மோர் ப்ரையாரிட்டி. அதாவது லெஸ் நம்பர் அப்படின்னா ப்ரையாரிட்டியில் 1 இருந்துச்சுன்னா அதுதான் மோர் ப்ரையாரிட்டி. இப்போ 3, 2, 1 கொடுத்துருக்காங்கன்னா அந்த 1 தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் ப்ரையாரிட்டி. ஸோ இதுக்கு வந்து ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ட்ரா தி கேண்ட் சார்ட் ஃபார் தி அபவ் ப்ராசஸஸ் யூஸிங் ப்ரையாரிட்டி ஷெடியூலிங் ப்ரீஎம்ப்டிவ். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது கேண்ட் சார்ட் வரையணும். கேண்ட் சார்ட் வரைகிறது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரையாரிட்டியில் லெஸ் நம்பர் அதான் மோர் ப்ரையாரிட்டின்னு சொன்னோம். ஸோ ஃபஸ்ட் என்ன இருக்குது, நம்பர் 1 அப்படிங்கிறது P2ல் இருக்குது. பட் அரைவல் டைமில் பார்த்தீங்கன்னா 1ல் P2 ஸ்டார்ட் ஆகலை, 0லே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதாவது P1. ஸோ ஃபஸ்ட்டு கேண்ட் சார்ட்டில் 0 P1 கொடுத்துக்கோ. ஸ்டார்டிங் வந்து 0 போட்டுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி கியூ வரைஞ்சிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம P1 எடுத்துக்கிறனால அதோட ப்ரையாரிட்டி வந்து என்னது 3. ஸோ P1க்கு நம்ம 3 போட்டுடலாம். அடுத்து நம்ம எடுக்க போகிறது வந்து அரைவல் டைமில் 1 வச்சு எதெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். 1 பிகாஸ் 0 to 1 பிகாஸ் நம்ம 10 வந்து அடித்து இங்கே 9 போட்டுருவோம். ஏன்னா நம்ம P1க்கு வந்து எடுத்துட்டனால 1 மட்டும் எடுப்போம். பிகாஸ் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து 1 தான். ஸோ அதனால் 10 அடித்து 9 போட்டு நம்ம இங்கே 1 போட்டுருவோம். அடுத்து 1 எதுக்கெல்லாம் அரைவல் டைமில் 1 எதுக்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா P2க்கும் P4க்கும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை எழுதிக்கலாம், P2 and P4. P2க்கு என்ன ப்ரையாரிட்டி இருக்குது, 1. ஸோ அதனால் அதை எழுதிப்போம். அதே மாதிரி P4க்கு என்ன ப்ரையாரிட்டி இருக்குது, 4. ஸோ அதையும் எழுதிப்போம். P4க்கு என்ன ப்ரையாரிட்டி, 4. ஸோ அதையும் எழுதிப்போம். இங்கே P1 முடிஞ்சு, ஸோ அதனால் நம்ம இதை அடிச்சிடலாம். அடுத்து P2 எழுதுங்க. P2 எழுதுனோன்னே இங்கே வந்து அடிச்சிடணும். அடித்து இங்கே 1 இருக்கனால P2க்கு வந்து 1 இருக்கனால 1 அடித்து நம்ம 2 போட்டுரும். ஏன்னா நம்ம அடுத்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ 1 இருக்கனால அந்த 1 ஆட் பண்ணி 2 போடுறோம். அடுத்து 2 எதுக்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா P3க்கும் P5க்கும் இருக்குது. P3க்கும் P5க்கும் அதோட ப்ரையாரிட்டி வந்து என்னதுன்னா 3 and 2. அதே மாதிரி போட்டாச்சு. அப்போ இந்த இதில் 1 அடிச்சிட்டோம், P2 நம்ம எழுதிட்டோம். ஸோ அதனால் P2 எழுதிடலாம். இப்போது இந்த 3ல் எது லெஸ் ப்ரையாரிட்டி, மோர் ப்ரையாரிட்டி அப்படின்னா P5. ஸோ அதனால் P5 எடுத்துப்போம். P5க்கு நம்ம இங்கே 5 இருக்கனால நம்ம இதை 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுவோம். அதாவது P5 அடுத்து 2 + 1 3, அடுத்து P5 போட்டு 3 + 1 4, அதே மாதிரி P5 போட்டு 4 + 1 5. அதாவது 5 வந்து நம்ம 1 விட ரெடியூஸ் பண்ணும், 0 அளவுக்கு ரெடியூஸ் பண்ணும். அதாவது 5ல் 1 அடிச்சு 4, அடுத்து 4 அடிச்சு 4ல் 1 போச்சுன்னா 3, அதே மாதிரி 3ல் 1 போச்சுன்னா 2. ஸோ அதனால் P5 நம்ம 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ அதனால் அதை 3, 4, 5, 6, 7 அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக 7 வரைக்கும் வரும். ஸோ அடுத்து நம்ம P5 முடிச்சிட்டோம். இதில் இது ரெண்டுத்தில் எதில் மோர் ப்ரையாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா P3. பட் ஆனால் இங்கே P1 இருக்குது. சாரி கைஸ், நான் ஃபஸ்ட்டு வந்து P1 வந்து அடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னேன். நம்ம ஸ்டார்டிங்கில் எடுக்கிறனால நம்ம P1 அடிக்க மாட்டோம். ஸோ அப்போ இங்கே ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அப்போது நம்ம யூஸ் பண்ண போகிற ஆல்காரிதம் என்னதுன்னா FCFS, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ட் அப்படிங்கிற ஆல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா என்னதுன்னா, இது ரெண்டுத்தில் எது வந்து ஃபஸ்ட்டு இருக்குது, P1. ஸோ அதனால் நம்ம இந்த P1ஐ எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னா ஃபஸ்ட்டு எது வருதோ அதை எடுத்துப்போம், ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்போம். அப்போ P1க்கு வந்து என்ன இருக்குது, 1 இருக்குது. இங்கே வந்து என்ன இருக்குது, P1க்கு நம்ம பர்ஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்கோம், 9. அப்போ 7யும் 9யும் ஆட் பண்ணி இங்கே போட்டுறணும். அப்போ 7 + 9 என்னதுன்னா 16. அதே மாதிரி அடுத்து நமக்கு என்ன கொடுக்கணும்னா P3 அதே தான் இருக்குது. சொன்னால் P3. அப்போ P3க்கு இங்கே என்ன இருக்குது, 2. அப்போ 16 + 2 வந்து 18. ஸோ அப்போ இந்த P3யும் முடிஞ்சு இப்போ தான் இந்த P1 வந்து அடிப்போம். ஸ்டார்டிங்கில் நம்ம அடிக்க மாட்டோம். பிகாஸ் நம்ம ஸ்டார்டிங் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்ம ஸ்டார்டிங்லேயே அடிக்க மாட்டோம்.
அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிறது P4. அப்போ P4 வந்து என்ன பண்ணோம்னா 18 ப்ளஸ் எவ்வளோ இருக்குது 1. அப்போ 18 + 1 வந்து 19. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் 1 ஆட் பண்ணிட்டு இருந்தோம். அது எதுக்காக அப்படி ஆட் பண்ணோம், ரெடி கியூவில் வந்து எல்லா ப்ராசஸும் உள்ளே வரணுங்கிறதுக்காக தான் 1 ஆட் பண்ணோம். எல்லா ப்ராசஸும் ஒன்ஸ் உள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக லாஸ்ட்டாக ஆட் பண்ணி போட்ட மாதிரி ஆட் பண்ணி போட்டு முடிச்சிடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா P1 எடுத்து எழுதிக்கும். கேன்செட் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறோம். ஸோ P1 0 2 1 போட்டோம். P2 வந்து அதே மாதிரி 2 போட்டோம். P5 நமக்கு எத்தனை இருக்குது 1 2 3 4 இருக்குது. சாரி 5 இருக்குது. 1 2 3 4 5 இருக்குது. P5 லாஸ்ட்டாக எதில் முடியுது பார்த்தீங்கன்னா 7. அப்போ 7 தூக்கி இங்கே போட்டுட்டு மொத்த P5யும் ஒரே P5 போட்டு இங்கே 7 மட்டும் போட்டுடலாம். அதே மாதிரி P1க்கு 16 இருக்குது, P3க்கு 18 இருக்குது, P4க்கு 19 இருக்குது. P3 இது வந்து P3. இப்போ வந்து P1 வந்து இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட் சிடி வந்து நம்ம எழுத போகிறோம். அப்போ P1 வந்து நம்ம என்ன சிடிக்கு வந்து P1 என்ன வரும்னா P1 எதில் ஆக்சுவலி முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இங்கே P1 இருக்குது 0 to 1. அதே மாதிரி P1ல இங்கே 7 to 16 இருக்குது. அப்போ P1 எதில் முடிஞ்சிருக்கு 16ல் முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் P1க்கு 16 போடணும். அதே மாதிரி P2 பாருங்கள் எதில் முடிஞ்சிருக்கு 2ல் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் P2 சிடியில் வந்து P2க்கு வந்து நீங்கள் 2 போடணும். அதே மாதிரி P3 எதில் முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18ல் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் 18 போடணும். P4 எதில் முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 19ல் முடிஞ்சிருக்கு 19. அதே மாதிரி P5 வந்து 7ல் முடிஞ்சிருக்கு 7. இதுதான் வந்து ப்ரீஎம்ப்டிவ் ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நான் ப்ரீஎம்ப்டிவ் ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங். நான் ப்ரீஎம்ப்டிவ்ங்கிறது என்னதுன்னா ஒரு CPU வந்து ஒரு ப்ராசஸை ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சக்கப்புறம் தான் நம்ம வந்து புது ப்ராசஸ் போகுமே தவிர நடுவிலே வந்து ஒரு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி ப்ராசஸ் வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம ப்ரீஎம்ப்டிவ் ஷெட்யூலிங் என்னாச்சு நடுவில் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி ப்ராசஸ் வந்தோன்னே அந்த டக்குன்னு அந்த கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்க ப்ராசஸை இன்டரப்ட் பண்ணிடும். ஆனால் நான் ப்ரீஎம்ப்டிவில் எவ்வளோ பெரிய ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி எத்தனை தடவை வந்தாலும் அது கரண்ட்டாக ரன் பண்ணிட்டு இருக்க ப்ராசஸை முடிச்சுட்டு தான் அடுத்த ப்ராசஸ்க்கு போகும். ஸோ அதே சேம் தான் பர்ஸ்ட் டைம் அரைவல் டைம் ப்ரையாரிட்டி எல்லாமே அதே தான். இதுக்கு நம்ம ஒரு சம் பார்ப்போம். ட்ரா தி கேண்ட் சார்ட் ஃபார் தி அபவ் ப்ராசஸஸ் யூசிங் ப்ரையாரிட்டி CPU ஷெட்யூலிங் நான் ப்ரீஎம்ப்டிவில். இதுக்கு வந்து இந்த மாதிரி அதே சம் தான் கொடுத்துருக்கேன். ப்ராசஸ் பர்ஸ்ட் டைம் அரைவல் டைம் ப்ரையாரிட்டி சிடி. ப்ராசஸ் வந்து என்னதுன்னா கேண்ட் சார்ட். ஃபஸ்ட்டு இது கேண்ட் சார்ட் வரையும். கேண்ட் சார்ட்டில் வந்து நீங்கள் ரெடி கியூ எடுத்துக்கோங்க. ரெடி கியூவில் ஃபஸ்ட் அதே தான் ப்ரையாரிட்டி வந்து இங்கே 1 இருக்குது. பட் ஆனால் நமக்கு அரைவல் டைம் தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் அரைவல் டைமுங்கிறது வந்து எந்த ப்ராசஸ் வந்து ரெடி கியூவில் ஃபஸ்ட்டு வருது அப்படிங்கிறது. அப்போ 0 தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் 0 தான் எடுக்கணும். அப்போ P1 தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதே மாதிரி எடுத்தாச்சு. பர்ஸ்ட் டைம் மாதிரி இதில் 1 போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக இந்த பர்ஸ்ட் டைமில் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டலாம். அப்போ 0 இங்கே 0 இருக்குது. அப்போ 0 + 10 வந்து உங்களுக்கு 10. ஸோ அதனால் அதை போட்டிருக்கேன். அடுத்து நம்ம எடுக்க போகிறது வந்து 1. அப்போ 1ங்கிறது என்ன இருக்குது P2க்கும் P4க்கும் 0க்கு அடுத்தது 1. அப்போ 1 எது P2க்கும் P4க்கும். ஸோ அதனால் P2 P4 போட்டிருக்கேன். 1க்கு அப்புறம் என்ன இருக்குது 2. அப்போ P3க்கும் P5க்கும் தான் 2 இருக்குது. ஸோ அதனால் P3 P5 போட்டிருக்கேன். P2க்கு என்ன ப்ரையாரிட்டி இருக்குது 1. அதே மாதிரி P4க்கு என்ன ப்ரையாரிட்டி 4. P3க்கு என்ன ப்ரையாரிட்டி 3. P5க்கு என்ன ப்ரையாரிட்டி 2. ஸோ அதைப்படி நான் ரெடி கியூ போட்டிருக்கேன். இப்போ P2 நான் எடுத்துக்கிறேன். P2 ஃபஸ்ட். அடுத்து நான் எடுத்துக்க போகிறது P2. P2 எடுத்துக்கிறேன். சாரி இந்த 4 இதில் உங்களுக்கு மோர் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது எது P2 தான். ஸோ அதனால் நான் P2 எடுத்து போட்டுக்கிறேன். P2க்கு வந்து என்ன இருக்குது 1. அப்போ 10 + 1 11. அடுத்து இது முடிஞ்சு இதுவும் முடிஞ்சு. அப்போ இந்த 3ல் எது வந்து மோர் ப்ரையாரிட்டி P5. ஸோ அதனால் அடுத்து நான் P5 எடுத்து போட்டுக்கிறேன். P5க்கு என்ன இருக்குது 5. அப்போ நீங்கள் என்ன 11 + 5 போகணும். அப்போ 11 + 5 வந்து உங்களுக்கு 16. அப்போ இதுவும் முடிஞ்சு இதை அடிச்சிடலாம். அடுத்து என்ன இருக்குது இது 2 இருக்குது. இது 2த்துல மோர் ப்ரையாரிட்டி எது P3. ஸோ அதனால் P3 நான் எடுத்துக்கிறேன். P3க்கு வந்து நீங்கள் பர்ஸ்ட் டைம் என்னது 2. ஸோ அப்போ நீங்கள் 16 இருக்குது. 16 + 2 18. அப்போ இதுவும் முடிஞ்சு. அப்போ நமக்கு லாஸ்ட்டாக இருக்குது P4 தான். ஸோ அதனால் P4 எடுத்து போட்டுக்கிட்டேன். P4க்கு வந்து என்ன இருக்குது 1. அப்போது 18 + 1 19. ஸோ இதுதான் வந்து இதோட கம்ப்ளீட் கேண்ட் சார்ட். அடுத்து நம்ம இதுக்கு வந்து சிடி வந்து போட போகிறோம். அதே தான் சேம் தான். P1 வந்து எதில் முடியுது 10. ஸோ அதனால் 10 போட்டிருக்கேன். அடுத்து P2 வந்து எதில் முடியுது 11. ஸோ அதனால் 11 போட்டிருக்கேன். அதே மாதிரி P3 எதில் முடியுது 18ல் முடியுது. ஸோ அதனால் 18 போட்டிருக்கேன். P4 வந்து 19ல் போட்டிருக்கேன். அடுத்து P5 வந்து 16. நீங்கள் இது மட்டும் எழுதும் போது கேர்ஃபுல்லாக எழுதணும். பிகாஸ் நம்ம கேண்ட் சார்ட்குள்ளே இருக்க ப்ராசஸ் வந்து நம்பர்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கொலாப்ஸாக இருக்கும். ஸோ சிடி எழுதும் போது நீங்கள் கண்டினியூஸாக எழுதக்கூடாது. நீங்கள் ப்ராசஸ் நம்பரை பார்த்து கரெக்டாக போடணும். ஸோ இதுதான் வந்து ப்ரையாரிட்டி CPU ஷெட்யூலிங் ஆல்காரிதம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.